இதெல்லாம் நான் இத்தனை வருஷமாக சேர்த்து வச்ச வடைச்சட்டி கலெக்ஷனுங்க. நான் வடைச்சட்டி கலெக்ஷன் சேர்க்கணும் அப்படின்னெல்லாம் சேர்க்கலை. ஒவ்வொரு சமயத்துலேயும் கடைக்கு போகும்போதோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ வாங்கின வடைச்சட்டிங்க. இவ்வளவு இருக்குன்னு எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் இப்படித்தான் நிறைய பாத்திரங்கள் ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும் அப்படின்னு தெரியாமையே நிறைய இடத்துல இருக்குங்க. நான் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்ததுக்கு பின்னாடி தான் ஒவ்வொன்றுலேயும் எவ்வளவு பாத்திரங்கள் இருக்குது, எவ்வளவு பாத்திரங்களை பயன்படுத்துகிறோம், எவ்வளவு தேவைப்படாமல் சும்மா இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சுதுங்க. இப்போது இதையெல்லாம் நான் ஒவ்வொன்றா டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேங்க. இந்த பாத்திரங்கள் எல்லாமே ரொம்பவே நல்ல நிலையில் தாங்க இருக்குது. வடைச்சட்டி குட்டியாக இருக்குது. அப்பளம் மாதிரி பொரிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான எண்ணெய் போதுன்னு வாங்கினதுங்க. இது எங்கள் ஆத்தாவோட வடைச்சட்டி. லேசாக சின்னதாகவும் வெயிட் ரொம்ப அதிகம் இல்லாமல் இருக்குங்கிறக்காக எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. இந்த வடைச்சட்டி மதுரை சிக்கந்தர் ஸ்டோரில் வாங்கினேங்க. நல்ல குழிவாக வெயிட்டாக நான்வெஜ் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வாங்கினதுங்க. அது மட்டும் இல்லாமல் அயன் பாத்திரத்தில் செய்கிறதுனால அயன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ரீசனாலையும் இந்த வடைச்சட்டியை நான் வாங்கினேங்க. இப்படி தான் ஒவ்வொரு பொருள் வாங்கும்போதும் அதுக்கு ஒரு ரீசனோடு தான் வாங்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒவ்வொன்றையும் வாங்கின பின்னாடி நிறைய ஆயிடுச்சுங்க. இது ஹேர் பேக் போடுறதுக்காக வாங்கின இரும்பு வடைச்சட்டி. ஒரு 2-3 தடவை போட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே தாங்க இருக்குது. பெருசாக நான் இது யூஸ் பண்ணலை. அதனால் இப்போ நான் இதை டீக்ளட்டர் பண்ணி ஓரமாக எடுத்து வைக்கிறேங்க. இது ஒரு குட்டியான சட்டிங்க. ஆம்லேட் மாதிரி போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இனிமேல் நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனின்னு யூஸ் பண்ணாமல் எல்லாத்துக்கும் 2 அல்லது 3 சட்டியை யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேங்க. இதுவும் மதுரை சிக்கந்தர் ஸ்டோரில் வாங்கின ஸ்கில்லெட்டுங்க. மீன் பொரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வடைச்சட்டி குழிவாக இருக்குது, நிறைய எண்ணெய் பிடிக்கும், பலகாரம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறக்காக கடையில் பார்த்தப்ப நான் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த வடைச்சட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பாவது ரேராக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வடைச்சட்டி நல்ல வெயிட்டாக இருக்கும். குழிவான வடைச்சட்டி நான்வெஜ் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினதுங்க. இந்த வடைச்சட்டி ரொம்பவே பெருசாக நல்லா முறுக்கு, மிக்சர் இந்த மாதிரி பலகாரம் செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வாங்கின வடைச்சட்டி இது தாங்க. இரும்பு சட்டி தான். இதுவும் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கிற வடைச்சட்டி தான். இதனால் எதையுமே என்னால் டீக்ளட்டர் பண்ணி தூக்கி போட முடியாது. அதனால் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் போட்டு மொத்தமாக ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்க. இது ட்ரைப்ளே மாதிரியான ஒரு சில்வர் வடைச்சட்டி. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வடைச்சட்டி அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. இதுவும் சில்வர் வடைச்சட்டி தான். இதுவும் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுங்க. டிஷ்வாஷர் ஃப்ரெண்ட்லியான வடைச்சட்டி இதெல்லாம். அதனால நான் இப்போ இதை யூஸ் பண்ணுறேங்க. இது இண்டஸ் வேலியில் நான் வாங்கின ஒரே ஒரு வடைச்சட்டி. இது ரொம்பவே நல்லா இருக்குது. தொக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வெளியில் தெரிக்காமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த 3 மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேங்க. நான்ஸ்டிக்லையெல்லாம் நான் எந்த பொருளுமே வாங்கவே இல்லைங்க. ஆனால் இந்த நான்ஸ்டிக் வடைச்சட்டி எனக்கு கிஃப்டாக வந்தது. என்னோடய பையன், நான் யூஸ் பண்ணுறதில்ல, என்னோடய பையன் எப்போவாவது மேகி போட்டால் யூஸ் பண்ணுவான். இந்த வடைச்சட்டியெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணுறத குறைச்சிருக்கேன். ஆனாலும் கிச்சனில் கீழே தான் வச்சுருக்கேன். சமயத்தில் இதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எல்லாமே அலுமினிய வடைச்சட்டி. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. ஆனால் அலுமினியம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. அதனால் இதையெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு இருக்கேங்க. இந்த வடைச்சட்டியெல்லாம் எனக்கு கிஃப்டாக வந்ததுங்க. இது யார் கொடுத்தாங்கன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் இது நான் கடையில் வாங்கின வடைச்சட்டி தாங்க. எதுக்காக வாங்கினேன்னு எனக்கே தெரியலைங்க. வாங்கி யூஸ் பண்ணாமையே இருக்குது.
இது எனக்கு கிஃப்டாக வந்ததுங்க. நான் இன்னமும் இதை ஒரு தடவை கூட யூஸ் பண்ணவே இல்லை, புதுசாகவே இருக்குது. இந்த நான்ஸ்டிக் வடைச்சட்டி கூட எனக்கு கிஃப்டாக வந்தது தான், புதுசாக அப்படியே இருக்குது. பேக் மட்டும் பிரித்து அப்படியே வச்சுருக்கேங்க. இதையும் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணதில்லை. இந்த சில்வர் வடைச்சட்டி நான் முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் லேசாக இருக்கிறதுனால இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, எடுத்து வச்சுட்டேங்க. அதே மாதிரி இதுவும் பலகாரம் செய்கிறதுக்காக தான் வாங்கினேங்க. தீபாவளி சமயத்தில் நிறைய பலகாரம் ஸ்வீட்டெல்லாம் செய்கிறப்ப இந்த வடைச்சட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது அலுமினியம் தான். ரேராக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். இப்படி நிறைய வடைச்சட்டிகள் ஒவ்வொரு காரணத்தினாலையும் என்கிட்ட சேர்ந்துருச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி ஒரே ஒரு பெட்டியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. கிச்சன் ஃபுல்லாக இடத்த அடைக்காமல் எனக்கு மற்ற பொருட்கள் வைக்கிறதுக்கான இடமும் கிடைக்கும். இந்த 6 வடைச்சட்டியை மட்டும் நான் இனிமேல் ஃப்யூச்சரில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேங்க. இதுலேயும் எதையாவது டீக்ளட்டர் பண்ண முடியும் அப்படின்னா அதை பண்ணிடலான்னு இருக்கேங்க. என்னோட மினிமலிசம் டீக்ளட்டரிங் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.